இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்க பையன் 10த் முடிச்சுட்டு +2ல வந்து அ முழு பரீட்சை அப்ப வந்து அங்க இருக்கிற இங்கிலீஷ் வாத்தியாருக்கும், தமிழ் வாத்தியாருக்கும் பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. எங்க பையன் வந்து ஏதோ சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால வந்து, அ சார் வந்து அவனுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஆர் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க பையன் வந்து அத எங்க வீட்ல சொல்லக்கூட இல்ல. அ "என்ன ஏன்டா ஸ்கூலுக்கு போல?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இல்லம்மா நான் போலம்மா" அப்படின்னேன். "அதுதான் ஏன் போல?" "இல்ல நல்லா இல்ல" அப்படின்னா. சரி முடியலங்கிறான். அதனால 2 நாளு வீட்ல இருந்தா இருக்கட்டும். 2வது நாள் பார்த்தா ஒரு மாரியா உட்காந்துட்டாப்படி. "ஏப்பா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப கேட்கும்போது சொல்றாப்படி, "அங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்னைய இங்கிலீஷ் வாத்தியாரும், தமிழ் வாத்தியாரும்" அப்படின்னு. "ஏன்டா? என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பஸ் விட்டு இறங்குறது எங்க ஏரியாவுல எங்க பையன் தான் லாஸ்ட். அதுல வந்து ஜன்னல் குளோஸ் பண்ணாம இருந்திருக்கு. ஜன்னல் தான் குளோஸ் பண்ணுனேன். அதுல ஒரு 7த் படிக்கிற புள்ள அதுல உட்கார்ந்திருக்கிறது இவனுக்கு தெரியல. அப்ப அவன் வந்து "ஜன்னல குளோஸ் பண்ணிட்டு போம்மா" அப்படின்னு சொல்லி கை காமிச்சு சொன்னத, அவங்க கேமரா மூலமா பார்த்துக்கிட்டு அந்த புள்ளைக்கு டாட்டா சொன்னதா சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. அப்பதான் வந்து சரி இருக்கட்டும் நீ 2 நாளைக்கு வீட்ல இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சித்ரா மேடம் வீட்ல கிளாஸ் மொத நேரடி கிளாஸு பானு மேடத்து வீட்ல அட்டெண்ட் பண்ணிட்டு 2வது சித்ரா மேடத்து வீட்ல கேவிஆர் காலனிக்குள்ள லேடீஸ் கிளாஸ் போட்டிருந்தாங்க. அப்ப நாங்க 2 பேருமே போயிருந்தோம். அப்ப போம்போது தான் வந்து சித்ரா மேடத்தையும், பானு மேடத்தையும், ஸ்ரீநிதி மேடத்தையும் நாங்க கேட்டதே கேள்வி, "நாங்கல்லாம் உங்கள நேர்ல பார்க்க முடியுமான்னு ரொம்ப வருத்தப்பட்டோங்க மேடம். ஆனா இன்னைக்கு இவ்ளோ பக்கத்துல உங்கள தொட்டு பேசுற அளவுக்கு எங்களுக்கு நீங்க கிடைச்சிருக்கிறீங்க. பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ன்னு சொன்னோனவே, என்னைய 3 பேருமே எனக்கு ஹக் பண்ணாங்க. அவங்க அந்த இடத்துல ஹக் பண்ணுனாங்க. ஹக் பண்ணோனே ஸ்ரீநிதி மேடத்துக்கிட்ட நான் சொன்னேன். மேடம் இப்படியெல்லாம் நேரடி கிளாஸ் எல்லாம் நாங்க இதாங்க மேம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீங்க தாங்க மேம் எனக்கு இந்த சிவப்பு கலர் வாண்டெல்லாம் அனுப்பிச்சீங்கன்னு சொல்லும்போது, அப்ப ஸ்ரீநிதி மேடம் சொன்னாங்க. என்னம்மா இப்பல்லாம் நல்லா இருக்குல்ல? இப்ப ஓகேவா? ஓகே மேம். ஆனா வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க மேடம் ஸ்கூல்ல. ஆ எங்க பையன் என்கிட்ட 2 நாளா சொல்லல. இப்பதான் சொல்லியிருக்காப்படி. ஆ அதுக்கு எங்க பையன் மேல தப்பா? இல்ல கேமராவுல அவங்க பார்த்துக்கிட்ட விதம் தப்பா? இல்ல ஸ்கூல்ல வாத்தியாரு சொல்ற மாரிக்கு பையன் நடந்தாலோ, இல்ல ரெஸ்ட் ரூம் போனாலோ, சாப்பிட போனாலோ, கிளாஸ் முடிஞ்சு வெளியில வந்தாலோ, "என்னடா அந்த புள்ளைய தான் பார்க்க போறியான்னு?" சொல்லி கேட்கறாங்க. ஆனா எங்க பையன் அந்த பொண்ணு யாரு என்னன்னு கேட்டா, எங்க பையன் எனக்கு அது யாருன்னே தெரியலம்மா. நான் அத கவனிக்கவே இல்ல. அது அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் தான் வேன்ல வந்திருக்காங்க. அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்றாப்படி. இதுக்கெல்லாம் என்ன இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னே தெரியலைங்க மேடம் அப்படின்னு நான். உங்க பையன நீங்க நாளைக்கு ஸ்கூல்ல நீங்க கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸ்ரீநிதி மேம். சரிங்க மேடம் சொல்லிட்டு நாங்க நாங்க மேம் வீட்ல எல்லாம் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு லேடீஸ் கிளாஸ்ல ஃபுட் எல்லாம் நல்ல முறையா குடுத்துருந்தாங்க. அப்பதான் வந்து கிரீன் சட்னியே எனக்கு செய்ய தெரியாது. இருந்தாலும் அங்க வந்து தான் நான் மேம் கிட்ட பார்த்துட்டு வந்து அந்த கிரீன் சட்னி ஃபர்ஸ்ட்டு பழகுனேன். அத முடிச்சுட்டு நாங்க வந்தோம். வந்துட்டு மறாவது நாள் வந்து கிளாஸுக்கு பையன கூட்டிட்டு 2 பேரும் போறோம். போறதுக்கு முன்னாடி வந்து அங்க இருக்கிற கரஸ்பாண்டுக்கு, பிரின்சிபாலுக்கு, தமிழ் வாத்தியாருக்கு, இங்கிலீஷ் வாத்தியாருக்கு டிவைன் பெயர் சொல்லிட்டு போங்கன்னு ஸ்ரீநிதி மேடம் சொன்னாங்க. அதே மாரி தான் 3 பேருமே ஸ்கூட்டில போறோம். அங்க போய் இறங்கி அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா 11:59க்கு நாங்க உள்ள போறோம். ஆ கர பிரின்சிபால் வந்தாரு. நீங்க அப்படின்னு சொல்லி, சார் இந்த மாரி தீபக் அண்ணாமலை +2 மாணவன் சொல்லி வ வர சொன்னீங்க. பையன் 2 நாளா ஸ்கூலுக்கே வரலைங்க சார். நான் 1 வாரம் ஆச்சு அப்படின்னு. ஆமா ஏன் வரல? என்ன என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏங்க சார் இப்படி எங்க பையன் பையன் வெக்ஸ் ஆயிட்டாப்டிங்க சார். இப்படி ரொம்ப ஒரு மாதிரியா மனசு விட்டு பேசுறாப்படி. பையன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களாம்மா. டிசி வேணா குடுத்துருங்க. எக்ஸாம் எழுதலைன்னா பரவால்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப உடனே அவர் இருந்துட்டு, "என்னம்மா இப்படி கேட்கிறீங்க? யாரு எங்க பையன்?" அப்படின்னு கேட்க, "வெளியில நிக்கிறாப்படிங்க சார்" அப்படின்னு. அப்ப கூட்டிட்டு வந்து இங்கிலீஷ்ல என்னமோ அவரு கேட்க, இவரும் பதில் சொல்ல 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்ப வந்து சொல்றாரு அவரு வந்து, "எனக்கு இந்த விஷயம் நடந்ததே தெரியாதும்மா.
நீ ஏம்மா கரஸ்பாண்ட் வரைக்கும் போகணும்னு நினைக்கிற, டிசி வாங்கணும்னு நினைக்கிற, இரு இங்கிலீஷ் வாத்தியாரையும் தமிழ் வாத்தியாரையும் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஆயம்மாவை கூப்பிட்டு அவங்க 2 பேர்த்த வர சொல்றாங்க. வர சொல்லி அவங்க வந்து உள்ள வந்து நின்னு பார்த்த உடனேவே வந்து அவங்க கேட்ட கேள்வி, "வா தீபக், இப்பதான் வரியாப்பா?" அப்படின்னு. "ஏன் ஒரு வாரம் கிளாஸுக்கு வரல?" அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வாத்தியார் கேட்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவரு இப்படி கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணும் பேசாம இவரு என்ன எங்க வீட்ல சொன்னாரு, "நீ எல்லாம் வாயே திறந்துறாத, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவே நான் வாண்ட இப்படி கையில வச்சுக்கிட்டு டிவைன் பேர் சொல்லிட்டே இருக்கிறேன். அவருக்கு, இங்கிலீஷ் வாத்தியாருக்கு, தமிழ் வாத்தியாருக்கு, கரஸ்பாண்டுக்கு, பிரின்சிபாலுக்கு எல்லாத்துக்கும் நான் டிவைன் பெயர் சொல்லிட்டு, புக்குமும், வாண்டுமும் என் நெஞ்சுக்குழிக்கட்டையே நான் வச்சிருந்தேன். அப்ப அவர் வந்து, "சார் இவ 1 வாரமா வரலைங்க சார்" அப்படின்னு சொல்லி தமிழ் வாத்தியார் சொன்னாரு. "ஏன் வரலைன்னு தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க. ஆ தெரியலைங்க சார். உடம்பு சரியில்ல. ஏன்பா உடம்பு சரியில்லன்னு சொல்லி தோள தட்டி கேட்டாங்க. அப்புறம் இங்கிலீஷ்லயே பேசினேன் அப்படி. இந்த மாரியெல்லாம் நீங்க சொன்னீங்க, புடிச்சீங்க. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு வந்து அது தேவையே இல்லாதது அப்படின்னு சொல்லி சொன்னாப்படி. அப்ப பிரின்சிபால் வந்து இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது தெரியாது. யாரைய கேட்டு இப்படி பையன வந்து நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க? மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னோனே, சாரி தீபக், இப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சார் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாங்க சார். தயவு செஞ்சு என்னைய அந்த மாரி ஒரு எண்ணத்துல, கண்ணோட்டத்துல என்னைய பார்க்காதீங்க. நீங்க நான் எந்திரிச்சு போனாலோ, இல்ல திரும்பி நின்னு தண்ணி குடிச்சா கூட நீங்க என்ன இந்த மாரி சொன்னதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சுங்க சார் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து பையன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசி அனுப்பும்போது வந்து ரொம்ப ஒரு கோரஸா பேசியிருக்காங்க. "ஏய் என்னடா, ஆ நீ வந்து என்னடா பண்ணிருவ? அப்படி பண்ணிருவியா? இப்படி பண்ணிருவியா? அந்த புள்ளை இல்லாம இருக்க முடியாதா? அவங்க அப்பா, அம்மா யாருன்னு தெரியுமா?" அப்படியே இப்படியானலாம் பையன்கிட்ட பேசியிருக்காங்க. இதெல்லாம் எங்க பையன் அங்க வந்து சொல்றாப்படி. ஆனா அவர் வந்து உடனே ஒண்ணும் பேசாம தமிழ் வாத்தியாரும், இங்கிலீஷ் வாத்தியாரும் எங்ககிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. எனக்கு ஒரு மாதிரியா ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இது இவ்ளோ தூரம் வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கா? அப்ப நம்ம டிவைன் பெயர் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல நானு, "சார் நீங்க எங்க பையன மட்டும் இந்த மாரி எல்லாம் சொல்லாதீங்க சார்" அப்படின்னு மட்டும் கேட்டேன். "ஐயோ! நாங்க விளையாட்டுக்கு தான் பண்ணுனோம். நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்கம்மா. சாரிங்கம்மா" அப்படின்னாங்க. "நீங்க நாளைக்கு அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த வாரம் வந்து முழு பரீட்சை வருது. நாங்க நல்லா சொல்லிக் தரோம்" அப்படின்னு எல்லாம் நல்ல முறையா பேசுனாங்க. அப்புறம் நாங்க ஒரு டவுட்டுக்கு நானா தான் போயி பிரின்சிபால் கிட்ட ஒரு சின்ன டவுட்டுங்க சார் அப்படின்னு. "சொல்லுங்கம்மா" அப்படின்னாங்க. இப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், எங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். ஆ நாங்க அந்த வீடியோன்னு சொல்லி சொல்றாங்க இல்லங்க சார். அத பார்த்தா எங்க பையன் டாட்டா காமிச்சாப்படியா, இல்ல டோர் சாத்துனாப்படியான்னு தெரிஞ்சிருமல்லங்க சார் அப்படின்னு சொன்னோனே, அவரு அப்படியே அந்த இடத்துல வெக்ஸ் ஆயி நின்னுட்டாரு. நின்னோனே ஜனகணமன பாட்டு 12 மணிக்கு போட்டு விட்டாரு. போட்டு விட்டோனே, அப்ப எல்லாம் 12:15 போட்டு விட்டோனே நடந்து வரவங்கலாம் அப்படியே டீச்சர்ஸ், குழந்தைங்க எல்லாம் அந்த வாக்குலயே அப்படியே நின்னுட்டாங்க. அப்புறம் ஒரு டிரைவர் அண்ணா வந்து, "சார் மணி 12:15 ஆகுது இந்த நேரம்" அப்படின்னுகாட்டி, உஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நிக்க வச்சுட்டாரு. நிக்க வச்சோனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்களும் சேர்ந்து கம்முன்னு நின்னுட்டு அந்த பாட்டு கூடவே பாடிட்டு கம்முன்னு நின்னோம். பாட்டு முடிஞ்சு 12:35க்கு வெளியில வந்தோனே, அவர் வந்து எங்கள 2 பேத்தையும் கை கூப்பி கூப்ட்டு, "தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள நம்பி நீங்க குழந்தைகள அனுப்புறீங்க. இந்த விஷயத்த நீங்க வெளியில சொல்ல வேண்டாம். உங்க பையனுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வராது" அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்பவே யூனிஃபார்ம் போடாம தான் ஸ்கூலுக்கு வந்தாரு. யூனிஃபார்ம் இல்லைனாலும் பரவால்ல. பேக் இல்லைனாலும் பரவால்ல. அவன் இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு சாயந்தரம் வேன்ல வருவான். நீங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்துட்டோம். வந்து அன்னத்தன்னைக்கு நைட்டு அ Facebook லைவ்ல வேற ஒரு நாட்ல அ ஜிமீட் நடந்ததுல ஸ்ரீநிதி மேடம் எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. "நீங்க உள்ள வாம்மா" அப்படின்னு சொல்லி, "இந்த மீட்குள்ள நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன். உள்ள வாம்மா" அப்படின்னாங்க. அப்புறம் நான் அதே மாரி அவங்க சொன்ன மாரி லிங்க் அனுப்பி உள்ள வந்து பையனையும் காமிச்சேன். சிவா சார் பிளஸ் பண்ணி விட்டுட்டு, அ "ஏய் என்னடா நீயாடா? எல்லா புள்ளைகளுக்கும் உன்னைய புடிச்சு போச்சுடா. அதனால நீ வந்து எல்லா புள்ளைககிட்டயும் மன்னிப்பு கேளுடா. புக்ல நண்பர்கள் பேஜ போட்டு நீ மன்னிப்பு கேளுடா" அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா அவனுக்கு ஒரு இது பண்ணி, "நீ டிவைன் பெயர் சொல்லிட்டே இரு. இந்த மாரி நீ எந்தெந்த இதுக்கெல்லாம் போறியோ, அதுக்கெல்லாம் நீ டிவைன் பெயர் சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லி ஒரு பிளஸ் பண்ணி விட்டாங்க. அந்த பிளஸ்ஸிங்ல தான் எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை, வீட்ல இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு அப்ப தெரிஞ்சது. அப்பதான் வந்து வீட்ட எங்க இதுல வீடியோல காமிச்சங்காட்டி, எங்க மாமியாரு, எங்க மாமனாரு, எங்க நாத்தனாரு இதெல்லாம் காமிக்கும்போது,
அவர் சொன்ன ஒரே விஷயம், இறந்தவங்க படம் பூரா மாட்டியிருக்கங்காட்டி, ஃபர்ஸ்ட் அத ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. சார் இந்த வீட்லயே எங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். நாங்க ஒரு 10க்கு 16ல 4, 5 பேர் தங்கி இருக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, அப்ப சார் சொல்றாரு, "ஃபர்ஸ்ட் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. உங்க மாமனார வந்து 7த் பேஜ படிக்க சொல்லுங்க. அவரு படிச்சு முடிச்ச பின்னாடி திரும்பவும் நான் உங்களுக்கு லைவ் இது கனெக்ஷன் குடுக்க சொல்றேன். நீங்க அப்புறம் வாங்கன்னு" சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. அப்புறம் நான் எங்க மாமனார் கிட்ட கொண்டு இத படிங்க மாமா அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, முதல்ல எல்லாம் படிச்ச மனுஷன் அன்னைக்கு கொண்டு போய் குடுத்தது புக்க வீசி எறிஞ்சுட்டாரு. அப்படியெல்லாம் படிக்க முடியாதுன்னு திரும்பி உட்கார்ந்தர்றாரு. இல்லன்னா படிக்க முடியாதுன்னு வீசுறாரு. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் போய், "அப்பா இது விளையாட்டு காரியம் இல்ல. நான் நம்மளையோட போறதில்ல. நான் பெத்தது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அவனும் இருக்கிறான். 2 குழந்தைங்க இருக்குது. அந்த 2 குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா, நீ தயவு செஞ்சு படிப்பா. நீ படிக்க கூட வேண்டாம். உன் நெத்திக்கு நேரா நான் புடிச்சுட்டு நிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 3/4 மணி நேரமா அவர்கூட ஓரியாடுறோம். திரும்ப ஸ்ரீநிதி மேடம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த வீடியோக்குள்ள வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வீடியோக்குள்ள வரும்போது எங்க மாமனார் கிட்ட அந்த 7த் பேஜ் வச்சிருக்கங்காட்டி, சிவா சார் சொன்னாரு, "இது நீங்க செஞ்ச பாவம் இல்லம்மா. உங்க மாமனாருக்கு வந்து வேற ஒரு ஏதோ ஒரு அவரோட காலத்துல ஒரு பெண்கிட்ட இருந்து வந்திருக்கிறனால தான் அவரும் கஷ்டப்பட்டு, அந்த அம்மா வந்து உங்கள எல்லாம் சபிச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க அவரு மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது. எல்லாரும் சேர்ந்தே அந்த அவங்கள நெனச்சு இப்ப மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆ Facebook லைவ்லயே எங்களுக்கெல்லாம் ஒரு மாரி பதட்டம் ஆயிருச்சு. உடனே எல்லாரும் புக் எடுத்து அவங்க யாரு என்னன்னு தெரியாது. இந்த பிறவியிலயோ நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. தயவு செஞ்சு எங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 7த் பேஜ் படிச்சு முடிச்சோம். சார் ஹீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்ல ஒரு ரோஸ் செடி, ஒரு பூ வச்சாலோ, ஒரு செடி வச்சாலோ, ஒரு மரம் வச்சாலோ, எங்க வீட்டு முன்னாடி வளர்ந்ததே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு செடி வச்சிருந்தாலும், ஒரு செடி கூட எங்க வீட்ல வராது. இன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு வெத்தல கொடி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, 4 நாள் நல்லா இருக்கு. 5வது நாள் கருகி போயிரும். ஒரு ரோஸ் செடி வச்சேன்னா கருகி போயிரும். ரொம்ப ஒரு இதா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா செடியுமே எங்க வீட்ல வந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி. தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எங்களுக்கு அதாவது வந்து நாங்க ரொம்ப அதுக்கு கொடுமை பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது நாங்க பண்ணல. எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. அவரு இறந்து அவர அடிச்சு தான் கொன்னுட்டாங்க. அவரு இறந்தத வந்து அ உயிரோட கொஞ்சம் உயிர் இருக்கும்போது அவர கையெல்லாம் கட்டி, அவங்க அடிச்சவங்களோட கிணத்துக்குள்ளேயே எங்க அப்பாவ வச்சுட்டாங்க. அவரு வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறது எங்களுக்கு மறாவது நாள் தான் தெரியும். விடியற்காலை 4 மணிக்கு அந்த கிணத்துக்குள்ள ஃபுட்பால் கிட்ட வச்சிருந்தாங்க. கையெல்லாம் கட்டி, காலெல்லாம் கட்டி அப்படியே ஒரு சிலை மாரி நிக்க வச்சுட்டாங்க. அது வந்து எங்கள பாதிக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு சத்தியமா தெரியாது. அப்ப நாங்க வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எங்க வீட்ல தண்ணி எடுக்க முடியலைங்க மேடம். தண்ணி இப்படி போர் போலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜயா மேம் சொன்னாங்க, "பூமி தாய் கிட்ட மன்னிப்பு கேளும்மா. நீங்க நெறைய கேட்கணும், நெறைய கேட்கணும். ஆனா ஏதோ ஒரு இஷ்யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு" சொன்னாங்க. நாங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்றோம். ஆனா எங்க அப்பா இறந்த விஷயத்த வந்து நான் கடைசி வரைக்கும் சொல்ல முடியல. அப்போ ஒரு சாரோட கிளாஸ்ல தான் என்னமோ மேம் வந்து என்னைய கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. இந்த மாரி போர் போடலான்ட்டு இருக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் சொல்றாரு, "தண்ணிக்கு நீங்க ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கீங்க. நீங்க நெறைய மன்னிப்பு கேட்கணும். வேற அதாவது உன்னுடைய அப்பா அம்மா சைட்ல இருந்து தண்ணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா? அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டா தான் பூமி தாய் வந்து உனக்கு இடம் குடுக்குவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அத சொல்லி முடிச்சுட்டாரு. நீங்களும் போங்கன்னு சொல்லி எங்கள வந்துட்டாங்க. வந்தோனவே பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியாம நாங்க தண்ணீல நாங்க என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? எங்க தப்பு பண்ணியிருக்கோம்? யாருகிட்ட எப்படி கேட்கறது? அப்படிங்கிறதே வந்து எங்கனால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் வந்து ஆ எங்க அப்பா அப்ப இவர்கிட்ட இப்படிதான் புக்கும், வாண்டும் தான் கையில வச்சு 7த் பேஜ் தான் கையில அந்த இடத்துல கையில வச்சிருக்கேன். அப்ப இப்படிதான் வாண்ட வச்சு எங்க வீட்டுக்காரர்ட்ட நான் எதேர்ச்சியா பேசிட்டு இருக்கும்போது, நம்ம வீட்ல போர் போடுறதுக்கு எல்லா இதுவும் பண்ணுனாலும், ஆனா அது ஏன் தடையாகுது அப்படின்னா, அவங்க தான் சொல்றாங்க, "தண்ணிக்கு தான் மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா,
தண்ணிக்கு மன்னிப்பு கேட்கறது நம்மளுக்கு தெரியலங்க. எப்படி கேட்கறதுன்னே நம்மளுக்கு தெரியல. அதனாலதான் நம்மளுக்கு லேட் ஆகுதுங்க. எங்க தப்பு பண்ணியிருக்கோம்னு உங்க சைடுல யாராச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா நாங்க வாண்ட கையில வச்சுக்கிட்டே கேட்கறோம். அப்போ இவருக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. இல்ல சரி அப்படின்னு. அப்ப 2வதா நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஏங்க எங்க அப்பா இறந்தது தண்ணிக்குள்ள தாங்க இறந்தாரு. அவரு கிணத்துக்குள்ள தாங்க போட்டிருந்தாங்க. இந்த மாரி எல்லாம் கயிற போட்டு கட்டி வச்சு அவரு என்ன ஆடு மாடெல்லாம் அதுல தாங்க குடிக்கும். எல்லா அந்த அந்த ஏரியா சுத்தி இருக்கிற ஒரு 40, 50 கிலோமீட்டருக்கு அந்த கிணறு தான் தண்ணி. வேற எங்கேயும் கிணத்துல தண்ணி இல்ல. ஆனா அந்த தண்ணிக்குள்ள தான் அவரு இருந்தாரு. அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட சொல்லும்போது, டக்குன்னு விஜயா மேடத்துக்கு ஃபோன் பண்ணோம். மேம் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துக்குதுங்க மேடம் அப்படின்னு. ஆ இப்ப பாத்தியா? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு போர் போடுறதுக்கே ஒரு அனுமதி கிடைக்காதது காரணம். அப்ப நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பூமி தாய் கிட்ட மண்டி போட்டு அழுதேன் நான். அவரு அந்த மாரி செஞ்சுட்டாங்க. அவரு போயிட்டாரு. அவரு போய் 10, 20, 25 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இப்போ 30 வருஷமே ஆயிப்போச்சு. ஆனா நாங்க என்ன தப்பு பண்ணியிருக்கிறோமோ, தயவு செஞ்சு எங்கள மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி பூமி தாய் கிட்ட கண்ணீர் வடிச்சு குடும்பத்தோட நான், எங்க வீட்டுக்காரரு, எங்க பையன், எங்க மாமியார், எங்க மாமனாரு எல்லாருமே வெளியில நின்னு தரையில உட்கார்ந்து அழுது, மண்டியிட்டு, கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்ட பின்னாடி தான் எங்களுக்கு தண்ணி பாக்கறதுக்கு அப்பா வந்தாரு. அதுக்கப்புறம் தான், ஆ இந்த 3 இடத்துல தண்ணி இருக்கு. நீங்க போடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்துச்சு. அப்போ நாங்க செஞ்சது தப்பு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்த விஷயத்த, எங்க அப்பா செஞ்ச அந்த விஷயம் அங்க நடந்ததுனால தான் நாங்க தண்ணிக்கு இவ்வளோ தூரம் நல்ல தண்ணியா இருக்கட்டும், உப்பு தண்ணியா இருக்கட்டும், அவ்வளோ தூரம் நாங்க கஷ்டப்பட்டுருக்கிறோம் அப்படின்னா, அவரு செஞ்சது தப்பு அப்படிங்கிறது அதிலிருந்து எத்தன பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆடு மாடுல இருந்து குடிக்கிற தண்ணியில ஒரு மனுஷ மக்கள் நம்ம எல்லாருமே ஏ டூ ஜெட் தண்ணி இல்லாம வர முடியாது. அப்போ அது எங்களுக்கு எதேர்ச்சியா நடந்த ஒரு விஷயம். எங்க அப்பா இப்படி போவாருன்னு நாங்களே எதிர்பார்க்கல. இருந்தாலும் ஆனா அந்த விஷயத்துக்கு நாங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆ அதையே அறிமுகம் எங்களுக்கு காமிச்சு கொடுத்தது இந்த சக்திக்கோள் தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏ டூ ஜெட் எனக்கு எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓடி ஓடி போய் மேம் கிட்ட நிக்குவேன். அப்போ நான் நிக்கும்போது அவங்க சொல்லிக் குடுக்குறது, "உன் கையில எதுக்கு குடுத்துருக்காங்க? இவங்கள எல்லாம் பயன்படுத்தறதுக்கு தானே குடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட கேளு. அவங்க உனக்கு பதில் தருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தான் வாய் பேச முடியாம நம்மளுக்கு வாய் இருந்து நம்ம வாய் பேச முடியறதில்ல. இன்னா, அண்ணா, நானா அழுவேன். "அழுகைக்கு சொந்தக்காரி யாரு?" அப்படின்னு கேட்டா, விஜயா மேடம் அதத்தான் கேட்பாங்க. "அழுகைக்கு சொந்தக்காரி யாரு?" அப்படின்னா, "நான் தாங்க மேடம்னு" போய் எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஆள் நான் தான். ஏன்னா கண்ணீரு அப்படின்னாலே அதிகமா எனக்கு சந்தோஷம்னாலும் வந்துரும், அ கஷ்டம்னாலும் வந்துரும். அ அதனால எனக்கு என்னைய கைடு பண்ணி கொண்டு போனது இந்த பிவிஹெச், சிவா சாரு, இங்க இதுல பிவிஹெச்ல இருக்கிற அத்தன டீச்சர்ஸும், அத்தன வாலண்டியர்ஸ்க்கும் நானு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடத்துக்கு அனைத்து மேடத்துக்கும் ஏ டூ ஜெட்ல இருக்கிற அத்தன மேடத்துக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். இதுல நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தா, தயவு செஞ்சு மனசார மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. இப்ப எங்க வீட்டுக்காரர் பேசுறாரு. பேசுங்க, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது அவங்க சொன்னாங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைய சாரு ஜிமீட் மூலமா நீக்கினார் அப்படின்னு. ஆனா 50 வருஷ காலம் நைட்டு 1:30 மணிக்கு 1 மணிக்கு எங்களுக்கு தூக்கம் தெளிஞ்சிடும். 4 மணி வரைக்கும் யாருமே தூங்க மாட்டோம். ஆனா யாருக்கும் தெரியாது, தூங்க மாட்டோம். ஆனா அந்த 3 மணி நேரம் போராட்டமா தான் இருக்கு. ஆனா அவரு என்னன்னு எத்தனையோ மந்திரவாதி நாங்க பார்த்தோம், எத்தனையோ கோயிலுக்கு போனோம். முருகனுக்கு 10 வருஷம் பாத யாத்திரை போயிருக்கிறோம். திருவண்ணாமலைக்கு மாசம் மாசம் கிரிவலம் போயிருக்கிறோம். இன்னும் போகாத மந்திரவாதி இல்ல, போகாத கோயில் இல்ல. ஆனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா சார் இந்த எங்க அப்பாவை பார்த்து அவர்கிட்ட அந்த 7வது பக்கத்தை வைக்க சொல்லி அவர் சொல்றாரு, இன்னும் உனக்கு யாரு வீட்டுல மூத்தவர்னு. நான் தான். இல்லையா, உனக்கு மூத்தவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அந்த ஆளுகிட்ட கூடியா அப்படின்னு. நான் எங்க அப்பா தான் இருக்கிறேன்னு அந்த ஆளுகிட்ட கூட அப்படிங்கிறாரு. உடனே அவர் அப்புறமேசனை வச்சு அவரு படிக்க சொல்லி அவரு படிக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நான் படிச்சு காமிச்சேன்னு அவரு
சரி சரி இனி ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்றாரு. ரிமூவ் பண்ணனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கம் நம்மளால எந்திரிக்க முடியல. 3 மணி 1 மணிக்கும் தூக்கம் தெரியுது இல்ல, 4 மணிக்கும் தெரியறது இல்ல. எல்லாருமே நல்லாவே தூங்கிடுறேன். அதுக்கு என்னன்னு நான் உணர முடியல. 1 மாச காலம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆனா 1 மாசமா அப்ப அதுக்கப்புறம் தான் உணர்றேன். ஓ, இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனா எனக்கு மூத்தது ஒரு அக்கா. அது வந்து ஒரு 5, 6 வயசுலயே வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு வந்து அம்மா வந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க வருஷம் ஒருக்க ஆடி மாசத்துல. அவங்க சாமியே கும்பிட்டாலும் நான் போனாத்தான், நான் போய் ஒரு கை மேல அள்ளி போட்டோம்னாத்தான் காகம் வந்து ஒரு காகம் மட்டும் எடுக்க, வேற காகம் வராது. ஒரு காகம் வந்து ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு போகும். அப்புறம் இதுதான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 வயசுக்கு மேல ஆகி போச்சு. ஒரு 40 ஆண்டு காலம் 45 ஆண்டு காலம் இது நடைமுறையில் இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மா வந்து என்னட்டாங்க, நீ நான் வந்து இதை செய்ய முடியாது, நீ செஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. இதே நான் வந்து அதே மாதிரி ஒரு 10 வருஷ காலம் நான் வீட்டுல இந்த ஆடி மாசத்துல சாமி கும்பிடுறேன். அந்த கரெக்டா நாங்க இருப்போம். அந்த ஒரு பீஸ் மட்டும் ஒரு காக்கா எடுத்துட்டு போக, அதோட முடிஞ்சிடும், வேற அதிகமா வராது. ஆனா இது எல்லாமே வந்து அந்த ஆன்மாக்கள் எல்லாமே வந்து சார் இங்கதான் ரிமூவ் இருந்திருக்கு. பண்ணியிருக்கிறார். அவங்க அந்த ஆன்மாவெல்லாம் வந்து நம்ம கிட்டவே இருந்திருக்குது, தங்கி இருக்குது. அவங்க சாந்தி அடையாம இருந்திருக்கிறாங்க. உங்க ஆனா தம்பி பல ஆன்மாக்கள் இங்க வந்து எங்க தம்பி, அவன் கிட்னி ஃபெயிலியர்ல துன்பப்பட்டு துயரப்பட்டு அவன் வந்து ஒரு 5, 6 வருஷ காலம் அவனை தூக்கி சுமந்து ஒரு ஏகப்பட்ட செலவுகள் பார்த்து அவனும் இறந்துட்டான். அந்த ஆன்மாவும் இங்கேயே இருந்திருக்குது. பல ஆன்மாக்கள் இங்க இருந்ததுனால இந்த இடத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் எல்லாமே வந்து சார் வந்து ஒரு செகண்ட்ல ரிமூவ் பண்ணி விட்டாரு. ஆனா ரிமூவ் பண்ணி விட்டாரு, எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க குடும்பமே பிவிஹெச். அப்பாவுக்கு 85 வயசு ஆகுது. அவரு இப்ப வந்து பிவிஹெச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொல்லவே இல்ல. சிவா சார் திருப்பூர் வர்றாரு அப்படின்னு சொல்லி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கூப்பிட்டு சொல்றாரு, சிவா சார் திருப்பூர் வர்றாராமா, நான் வந்து போய் பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு. சரிப்பா போலாம் அப்படிங்கிறாரு. ஆனா அவரும் வாண்டு புக்கு எல்லாமே கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது அப்படி நான் வந்து தொழில் இல்லாம இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு கடை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு கடை நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே நான் இருக்குது. அவங்க புதுசா கட்டுறாங்க. கட்டுனவங்க எனக்கே கொடுக்குறோம்னு சொல்றாங்க. சரின்னு அட்வான்ஸ் 20,000 ரூபாய் கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த கடைக்கு வந்து விஜயா மேடம் எல்லாம் வந்து ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சுந்தர்ராஜ் சார், சக்திவேல் சார் எல்லாம் வந்து அந்த கடைக்கு பிளஸ்ஸிங் கொடுத்து நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளஸ்ஸிங் கொடுத்துட்டு போனாங்க. நல்ல வேலை முடிஞ்சது. அந்த கட்டடம் நல்லா ஆயிடுச்சு. ஆனா ஒரே பிரச்சனை, கரண்ட் இல்ல. அந்த கரண்ட் இல்லைங்கிறதுக்கு வந்து கரண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த ஆபீசர் வந்து கடைகளுக்கு கரண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. ஏதோ கேஸ்ன்னு அந்த பிரச்சனைய வந்து நம்ம கையாண்டு அவங்கனால முடியாம நானும் பானு மேடத்திட்ட கேட்டு, அவங்க வந்து தருமபுரியில ஒருத்தர் ராஜேந்திரன் சொல்லி ஒருத்தருக்கு நம்பர் கொடுக்குறாரு. அவருக்கு நான் கூப்பிட்டு பேசுறேன். அவர் கூப்பிட்டு பேசி, இரு தம்பி, நானு ஏன் உங்களுக்கு அந்த பில்டிங்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி 2 நாள் அவரு எல்லா மட்டத்தையும் விசாரிச்சு பார்க்கும்போது, அவருனாலையுமே வந்து இந்த இது முடியல, வேண்டாம், இத வேற கடை பார்த்துக்குங்க, இந்த இப்ப வந்து அவங்க கடை கரண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே நம்ம இந்த கடையை நம்பி ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல ஒரு ரேக்கு அதெல்லாம் செலவு பண்ணி செய்ய சொல்லியாச்சு. செஞ்சுட்டாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி போட்டு திரும்பவும் விஜயா மேடத்துக்கிட்ட போய், மேடம் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி என்னங்க மேடம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்க டிவைன் பே படிங்க, நீங்க ஏதோ ஒரு தவறுனா ஆனா உங்களுக்கு கடை அமையும், நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க, ஒரு ஏதோ ஒரு தடை, அவ்வளவுதான் தடை. அதுக்காக நீங்க மனசு விடாதீங்க, நல்லதா அமையும்னு நமக்கு தைரியமா இருங்கன்னு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. நீங்க நடங்க, எதையும் நினைக்காதீங்க, நடக்கும் போங்க, வேஸ்ட் ஆகாது அப்படிங்கன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படிச்சுட்டே இருக்கும்போது உடனே பானு மேடத்துக்கிட்ட கூப்பிடுறேன். மேடம் இந்த மாதிரி இருக்குது. என்னங்க மேடம், உங்களுக்கு 2 நாள் கடை கிடைக்கும் போங்க, அமைதியா இருங்க, 2 நாள் உங்களுக்கு தகவல் வரும் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா பக்கத்துலயே இன்னொரு கடை. அது வந்து 6 மாசம் பூட்டி இருக்குது. நான் அது காலியா இருக்குன்னே நமக்கு தெரியல. அப்புறம் பக்கத்துல பார்க்கும்போது இது காலியா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பில்டிங் ஓனர் நமக்கு தெரிஞ்சவர்.
உடனே கேட்குங்க, நீங்க வந்து பாருங்க, வந்து இருங்க அப்படின்னு. உடனே அந்த கடையை பிடிச்சி அந்த இதுலதான் வச்சு ரொம்ப ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ஜிமேட்ல காமிச்சு, சாரு கிட்ட காமிச்சு எல்லாம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே ஒரு கடை அமைஞ்சு அதுலயும் ஒரு கம்பெனியை போட்டு கம்பெனியும் வேலை நடந்துட்டு இருக்குது. அதுக்கு வேலையாட்கள் பக்கத்துல வேலை கட்டுவல்ல எல்லாமே வந்து மேடத்துக்கிட்ட கேட்கும்போது தைரியமா இருக்கு. நீங்க இதை டெமைன் பே படிங்க, இதுதான் தாரக மந்திரம், இதை படிங்க படிங்க. அதவே படிச்சோம். 3 மாச கால போராட்டம், எல்லா போராட்டத்தையும் சந்திச்சு வந்தாலும் கடைசியில் முடிவு இந்த டிவைன் பெய்யும் அப்ரமேஷன் புக்ல தான் அந்த தீர்வு ஆகுது. அப்படிங்கும்போது இது வந்து நம்ம இது குலதெய்வமாவே நாங்க நினைச்சிட்டோம். இதுதான் நமக்கு இனி நமக்கு உறுதுணை அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இது நாங்க மட்டும் இல்ல, எங்க வீட்டுல ஒரு பூனைக்குட்டி கூட வளர்ந்துச்சு. அந்த பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் உடனே சுந்தரராஜா எடுத்து கூப்பிடு, அவர் ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லலாம், விஜயா மேடத்துக்கிட்ட கூப்பிடு. உடனே அது வந்து படுத்தே கிடக்கு, 3 நாள் எந்திரிக்காது. நம்ம ஹெல்ப் பண்ணி புக்கை கொண்டு போய் நெத்தியில வச்சு இது பண்ணோம்னா அது வந்து படாத சேட்டை, பண்ணாத சேட்டை எல்லாம் பண்ணுது. இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா நல்ல திருப்தியா இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை. இவ்வளவு காலம் பட்ட கஷ்டங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு வழிமுறைகள் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது. நாங்களும் வந்து ஏதோ நீங்க உதவி செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, உதவி செய்யுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்மளும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை விட இன்னொரு இது என்னன்னா, நான் கடை சாத்துறதுக்கு போது ஒரு 10 மணிக்கு ஒரு நபர் வர்றாரு. அவர் வந்து குப்பை பொறுக்கிறவரு. கொஞ்சம் சட்டையெல்லாம் அழுக்கா வந்து என்ன முதல்ல இருந்து என்னை பாக்குறவர் கரெக்டா வந்து 10 மணிக்கு நின்றுவாரு. என்ன பண்ண, ஒரு வெத்தலை வாக்கு கொடுப்பாரு. நான் வெத்தலை வாக்கு கொடுத்துட்டு அவருக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பேன். அது என்னன்னா, அவரு கடை வச்சு ஒரு 2 மாசத்துல இருந்து வர்றவரு. இப்ப இந்த ஒரு வருஷம் 1 வருஷமா கரெக்டா 10 மணின்னு வந்துருவாரு. பிஸ்கட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் பொறி கொடுப்பேன். பொறி கொடுத்து இவர் சாப்பிட மாட்டாரு, ஏதோ குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பாரு. நாளைக்கு வந்து எப்போ பொறி கொடுத்தீங்க, கடலை போட்டீங்க, அதுல ஏதாவது மிச்சர் கிச்சர் கலந்து கொடுங்கம்பாரு. அதையும் கொடுத்துட்டு டெய்லி 10 மணிக்கு அவருக்கு நான் ஒரு தண்ணி தொளிச்சோம்னா தெருநாய்கள்லாம் வந்து குடிக்கணும்னு ஒரு 20 நாய் பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கு ஒரு தண்ணிக்குன்னு ஒரு கேனே போட்டு டெய்லி தண்ணி மாத்தி மாத்தி வச்சு அவங்களும் சாப்பிட்டு போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணமே வந்து பிவிஹெச்னாலதான் வந்துச்சு. இல்ல அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணங்கள் நம்ம இதெல்லாம் செய்யலாமா, அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாமா, அந்த எண்ணங்கள் வந்தாலுமே செய்யக்கூடாது, நம்மளுக்கு யாரு செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு தடையாவே இருந்துச்சு. ஆனா அதை வந்து விஜயா மேடம் சரி, பானு மேடம் சரி, ஒவ்வொன்றும் நமக்கு தைரியத்தை ஊட்டி 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 சிவா சார் வீட்டுக்கு வந்து பிளஸிங் கொடுத்தாரு. அப்பா போற கண்டிஷன்ல இருந்தும் கூட அவரை வந்து ஒரு பிளஸிங் பண்ணி இருக்கிறாரு. இவர் நல்லா இருக்கிறாரு. இருந்தாலும் வயசாகி போச்சு. 85 வயசுல கூட இன்னும் பிவிஹெச் சிவா சார் பார்க்கணும், நான் பார்க்கறேன், கூட்டிட்டு போன்னு அடம் பிடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். பையனும் வந்து ஒரு படிச்சான். படிச்சுட்டு ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு 15,000 சம்பளத்துல இருக்கிறான். அவனும் மகிழ்ச்சியா போறான். ஒவ்வொரு சில சிரமங்கள் வரும் போகும். ஆனா இருந்தாலும் வந்து நம்ம எதையுமே எளிமையா எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இப்ப எளிமையா எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றும் நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கு. ஆனா இதை ஃபாலோ பண்ணணும்னா 100 வருஷம் வாழலாம், நல்ல தடையில்லாம இருக்கலாம், மேலும் மேலும் வாழ்க்கையில் உயரலாம்ங்கிறது எங்களுடைய. நம்மளும் வாழலாம், மற்றவர்களும் வாழ வைக்க அப்படிங்கிற ஒரு இதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம